வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒரு வீட்டில் வளர்க்கப்படும் செடிகள் மற்றும் மரங்கள் அந்த இடத்தின் ஆற்றலை, அதாவது எனர்ஜியை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சரியான திசையில் சரியான செடியை வைப்பது நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். வீட்டிற்கான சில முக்கிய வாஸ்து குறிப்புகள் இதோ. 1. வீட்டிற்குள் வளர்க்க வேண்டிய செடிகள். துளசி, ஹோலி பேசில். இது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. துளசியை வீட்டின் வடக்கு, கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில் வைப்பது செல்வம் மற்றும் ஆரோக்கியத்தை தரும். மணி பிளான்ட், செல்வத்தை ஈர்க்கும் இந்த செடியை வீட்டின் தென்கிழக்கு மூலையில் வைப்பது சிறந்தது. இது எதிர்மறை ஆற்றலை நீக்கும் என கருதப்படுகிறது. மூங்கில், லக்கி பேம்பு. அமைதி மற்றும் அதிர்ஷ்டத்திற்காக இதை வீட்டின் கிழக்கு அல்லது வடக்கு திசையில் வளர்க்கலாம். கற்றாழை, ஆலோவேரா. இது காற்றை தூய்மைப்படுத்துவதுடன் வடக்கிலோ அல்லது கிழக்கிலோ வைக்கும்போது நேர்மறை ஆற்றலை தரும். 2. திசைகளும் மரங்களும். மரங்களை நடும்போது அவற்றின் அளவை பொறுத்து திசைகளை தேர்வு செய்ய வேண்டும். திசை: வளர்க்க வேண்டியவை. வடக்கு: சிறிய செடிகள், பூச்செடிகள், பெரிய மரங்களை தவிர்க்கவும். கிழக்கு: துளசி, வேம்பு, சிறு அளவில் குறைந்த உயரமுள்ள செடிகள். தெற்கு: பெரிய மற்றும் கனமான மரங்கள் இந்த திசையில் இருக்கலாம். மேற்கு: தென்னை அல்லது நிழல் தரும் பெரிய மரங்களை வளர்க்கலாம். தவிர்க்க வேண்டியவை: வாஸ்து எச்சரிக்கைகள். பால் வரும் செடிகள். எருக்கன் போன்ற செடிகளை வீட்டிற்குள் அல்லது வாசலில் வளர்க்கக்கூடாது. இது உடல் நலத்தை பாதிக்கும் என நம்பப்படுகிறது. முள் செடிகள். கற்றாழையை தவிர மற்ற முள் செடிகளை, உதாரணமாக கள்ளிச் செடிகளை வீட்டிற்குள் வைக்க வேண்டாம். இவை உறவுகளில் விரிசலை உண்டாக்கும். பட்டுப்போன செடிகள். காய்ந்த அல்லது அழுகிய செடிகளை உடனடியாக அகற்றிவிட வேண்டும். இவை துரதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதப்படுகின்றன. பெரிய மரங்கள். வீட்டின் வாசலுக்கு நேர் எதிராக அல்லது வீட்டின் சுவரை ஒட்டி பெரிய மரங்கள் வளர்ப்பதை தவிர்க்கவும். இது வீட்டிற்கு வரும் சூரிய வெளிச்சத்தை தடுப்பதோடு சுவர்களையும் பாதிக்கும். 4. முக்கியமான மரங்கள். வேப்பமரம், நீம் ட்ரீ. வீட்டின் வடமேற்கு பகுதியில் வளர்ப்பது ஆரோக்கியமான காற்றை தரும். வாழை மரம், பனானா ட்ரீ. வீட்டின் வடகிழக்கில் வளர்ப்பது குடும்ப நிம்மதிக்கும் சுபகாரியங்களுக்கும் நல்லது. குறிப்பு: செடிகளை வளர்க்கும்போது அவை எப்போதும் பசுமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குமாறு பார்த்துக்கொள்வது வாஸ்து ரீதியாக மிகவும் பலன் தரும்.